ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme C11 ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல உள்ள ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட சம்மரியை பத்தி பார்த்துடலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மீடியா டிகே ஹெலோ G35 வந்து கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இதுல 32 GB வந்து ஸ்டோரேஜ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா மெகா பிக்சல்ஸ் பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் இன்டூ 2 மெகா பிக்சல் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh இதுல வந்து பேட்டரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.52 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 16.56 சென்டிமீட்டர் இதுல வந்து டிஸ்பிளே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ரேம் பாத்தீங்கன்னா 2 GB இதுல வந்து ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது ஜூலை 14, 2020 அதை இன்னைக்கு தான் லான்ச் பண்ணாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பாத்துக்கலாம். இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் V10Q இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்லிம் ஸ்லாட்ஸ் பாத்தீங்கன்னா டூயல் சிம் தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. GSM அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா GSM தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. டூயல் சிம் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா C11 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. லான்ச் டேட் நீங்க தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா கஸ்டம் UI பாத்தீங்கன்னா Realme UI இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பிராண்ட் பாத்தீங்கன்னா Realme வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா சிம் சைஸ் பாத்தீங்கன்னா நானோ இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 4G அவைலபிள் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா ஆடியோ ஜாக் பாத்தீங்கன்னா 3.5 மில்லிமீட்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா இதுல வந்து அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிப் செட் பாத்தீங்கன்னா இதுல வந்து மீடியா டிகே ஹெலோ G35 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா பவர் VR GE8320 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராசர் பாத்தீங்கன்னா ஆக்டோ கோர் 2.3 GHz Cortex A53 இதுல வந்து ப்ராசர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா 64 பைட் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த ரேம் பாத்தீங்கன்னா 2 GB இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் பத்தி சில டீடைல்ஸ் பாத்திரலாம். அதாவது பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பேக் பிளாஸ்டிக் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா 9.1 மில்லிமீட்டர் திக்னஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வித்து பாத்தீங்கன்னா 75.9 மில்லிமீட்டர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட் பாத்தீங்கன்னா இதுல 196 கிராம்ஸ் இதோட வெயிட் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷ் வாட்டர் ப்ரூஃப் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட் பாத்தீங்கன்னா 164.4 மில்லிமீட்டர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இதுல வந்து அவைலபிளா இருக்கு போல. மின்ட் கிரீன்ல இருந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெப்பர் கிரேல வந்து அவைலபிளா இருக்கா. 2 கலர் இந்த போன்ல வந்து அவைலபிளா இருக்கான். அடுத்த பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா இதுல ISP LCD இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 20:9 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டு த பாடி பாத்தீங்கன்னா 88.7% இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்கன்னா 269 ppi இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கோர்னிங் கொரில்லா கிளாஸ் V3 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் டு த பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா 82.25% இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720x1600 பிக்சல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 32 GB அதை வந்து எக்ஸ்பாண்டட் பாத்தீங்கன்னா 256 GB வரைக்கும் நீங்க இதுல வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாமா. அதாவது மெமரி கார்டு போட்டு நீங்க வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாமா. அடுத்தா பாத்தீங்கன்னா கேமரா பத்தி சில டீடைல்ஸ் பார்த்துலாம். கேமராவோட செட்டப் பாத்தீங்கன்னா இதுல வந்து சிங்கிள் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கன்ஃபன்டேஷன் iOS கண்ட்ரோல் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம், அப்புறம் ஆட்டோ ஃபிளாஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்டிங், அதுக்கப்புறம் டச் டு ஃபோக்கஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 4128 x 3096 பிக்சல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் மோட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல கண்டினியூ ஷூட்டிங் மோடு, ஹை டைனமிக், அதுக்கப்புறம் மாதிரி நிறைய மோடு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. HDR இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2.4 இன்னும் பிரைமரி கேமரால வந்து 5 மெகா பிக்சல் இதுல வந்து கொடுத்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் பிசிக்கல் அப்பச்சர் பாத்தீங்கன்னா f2.4 இதுல வந்து கொடுத்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் பாத்தீங்கன்னா இதுல வந்து LED ஃபிளாஷ் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க பார்த்த இந்த மொபைல் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆர்டரை செட் பண்ணி நான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.